வணக்கம் சேலம் மக்களே. இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? ஏப்ரல் 4ஆம் தேதி 1792ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் மாவட்டமா நம்ம சேலம் உருவாகி இருக்கு. இன்னைக்கு 234வது ஆண்டு அடி எடுத்து வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லங்க, நம்ம சேலத்துக்கே பேர் போன வெண்பட்டு, வெள்ளி, விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பெருமைகள் நம்ம சேலத்துக்கு இருக்கு. கோயில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சேலம் சுகணேஸ்வரர் கோயில், கல்வெட்டுகளுக்கு புகழ்பெற்ற தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில், சேலம் குழந்தை இயேசு பேராலயம், கோட்டை ஜாமியா மஸ்ஜித், இதெல்லாம் சேலத்துல ஃபேமஸான ஆலயங்கள். தட்டுவடை செட்டுக்கே பேர் போனது நம்ம சேலம் தான். அப்படிப்பட்ட தட்டுவடை செட்டுகள்ல பல வகையான வெரைட்டி கொடுத்ததும் நம்ம சேலம் தான். மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே மிகப்பெரிய நீராதாரம் அப்படின்னா நம்மளுடைய சேலம் மேட்டூர் அணை தாங்க. இந்த மேட்டூர் அணையோட ஹைட்டும் இருக்கட்டும் இல்ல அகலமும் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப பெருசா, அதாவது 2 மலைகளை ஒன்றிணைக்கக்கூடிய வகையில தான் இந்த மேட்டூர் அணை இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பெருமை மிகு சேலத்துலதான் நாம இருக்கோம். அதனால நாமளுமே கண்டிப்பா அதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சேலம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது மாம்பழம் தான். அதனாலதான் நம்ம சேலத்துக்கு இன்னொரு பேரு மாங்கனி நகரம் அப்படின்னே இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மொத்தமும் சேலத்தோட மாம்பழம் தான் அவ்வளோ ஃபேமஸா இருக்கு. சேலம் அப்படின்னாலே இரும்பு ஃபேமஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது கிட்டத்தட்ட 37 நாடுகளுக்கு மேல நம்ம சேலத்துல இருந்து தான் இரும்பு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சேலத்துக்கு மலைகள் சூழ்ந்த ஊரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே இருக்கு. அதுக்கு காரணம் சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கஞ்சமலை, ஊத்துமலை, ஜருகுமலைன்னு சொல்லி மலைகள் சூழ்ந்த ஊராதான் நம்ம சேலம் இருக்கு. எல்லாருமே சொன்ன மாதிரி சேலத்தின் பெருமைகளை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் சேலத்தோட பெருமையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சோனா FM பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.